வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஜோதிட தகவலை பார்த்துக்கலாம் நம்ம. அதாவது திக்பலம். திக்பலம்ங்கிறது என்னென்னா கிரகங்களோட பலத்தை குறிக்கக்கூடியது தான். பொதுவாக லக்னத்தில் குரு அல்லது புதன், அதாவது 1ஆம் இடம் சொல்லுவோம் லக்னத்தில் குரு அல்லது புதன் இருந்தால் திக்பலம்னு சொல்லுவோம் நம்ம. அப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் என்னோடது மகர லக்னமாக இருக்குது, லக்னத்தில் குரு நீச்சமாக இருக்குது, பலம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனாலும் இங்கே லக்னத்தில் இருக்கிறதால அது திக்பலம் தான். ஸோ இங்கே நீச்சமோ அஸ்தங்கமோ மற்ற வக்கரமோ அதுக்குண்டான பலன்களை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்க, லக்னத்தில் குரு இல்லாட்டி புதன் இல்லை 2 கிரகமும் சேர்ந்துருக்கக்கூடிய ரெண்டுமே திக்பலத்தில் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுபோல் 4ஆம் இடத்துல சுக்கிரன் அண்ட் சந்திரன் திக்பலம், 7ஆம் இடத்துல சனி திக்பலம், 10ஆம் இடத்துல செவ்வாய் அண்ட் சூரியன் திக்பலம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. இந்த குறிப்பை எழுதி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு மற்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.